நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், தை மாதம் 24ஆம் நாள் சனிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் கேட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம். பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரை நான் பாருங்க. அது மேஷராசிக்கு தான் பொருந்தும். இளமையில் மனைவியோட கருத்து மாறுபாடு இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. முதுமை ஆக ஆக மனைவியை நேசிப்பார்கள், அப்போ தான் லவ் பண்ணுவாங்க, ஒரு அந்யோன்யம் ஏற்படும். மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் பயணம் பண்ணுறார். செவ்வாய் பகவானுடைய சாரத்தில், செவ்வாய் உச்சம், நல்ல உத்தியோகம் அமையக்கூடிய நாள். இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நல்ல உத்தியோகம் அமையும். சிலருக்கு வெளி மாநிலத்திலையும் வேலை கிடைக்கும். அரசு பதவி, அதிகார பதவி கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். தொட்டதெல்லாம் துலங்கும் நல்லதே. வியாபாரத்தில் ஒரு விருத்தி உண்டாகும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகம் பெற்ற சாரம் பெற்ற சந்திரன். காலையில் நேரத்தில் பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் இருக்கும். வேலை விஷயங்களுக்கு முயற்சி பண்ண மத்தியான நேரம் நல்ல நேரம். ஹெல்த்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். உடல் நலம் சம்பந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்தால் நிவர்த்தி ஆகும். எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெறும் நல்ல நாள். நிறைய பேர் இன்னைக்கு கடன் பிரச்சனை தீரும். சில பேர் புதுசாக கடன் வாங்குவாங்க, பழைய கடன் தீரும். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி சந்திரன் போயிட்டு இருக்கார். 4லையும் 5லையும் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார். வீட்டில் சிலருக்கு ரிப்பேர் ஒர்க் இருக்கும், அதை பார்த்து நிவர்த்தி பண்ணணும். இன்னைக்கு வாகனங்கள் 2 வீலர் 4 வீலரில் போகிறதுல நல்ல சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. சில பேர் சிக்னலில் சரியாக மதிக்கலைன்னு போக்குவரத்து துறையிலேருந்து உங்களுக்கு ஃபைன் விதிப்பாங்க. சாலை விதிகளை மதித்து நடக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இன்னைக்கு போவர். செயற்கை முறை கருத்தரித்தலில் சிலர் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த நாள் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும், லாபம் இருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தான் யோகாதிபதி. இன்னைக்கு செவ்வாயுடைய சாரத்தில் சந்திரன் போறார். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த நாள் சிலருக்கு திருமண தடைகள் இருக்கும். செவ்வாய் தோஷத்தினால திருமண தடை இருக்கும். செவ்வாய் ஜாதகத்தில் தனியாக இருக்கக்கூடாது, வேற ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கணும். சேர்ந்து இருந்தால் நல்லது. செவ்வாய் தனித்து இருந்தால் திருமண தடைகள் இருக்கும், திருமணத்துக்கு பின்னாலேயும் பிரச்சனை இருக்கும். இப்போ செவ்வாய் சுக்கிரனோடு கூடியிருப்பதெல்லாம் ஒரு யோகம். நல்ல திருமண வாழ்க்கை கைகூடும். முருகப்பெருமான் வழிபாடு செய்ய செய்ய திருமண விஷயம் அருமையாக கைகூடி வரும். இந்த நாள் பலருடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நீங்கள் பெறுவீர்கள். நன்மைகள் கைகூடும் நல்ல நாள். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு யோகமான நாளாக அமைகிறது. புதிய வீடுமனை வாங்கும் யோகம். ரொம்ப நாளாக ஹவுசிங் லோன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஹவுசிங் லோன் சாங்ஷன் ஆகும். பர்சனல் லோன் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு பர்சனல் லோன் கிடைக்கும். புதிய நகை வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உண்டு. தன லாபம் நன்றாக இருக்கும். முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும். பழைய வீட்டை விற்க முடியாமல் சிலர் திண்டாடிக்கிட்டு இருப்பாங்க வச்சுக்கோங்க. பழைய வீட்டை இப்போ விற்க முடியும். பயணங்கள் திருப்திகரமாக அமையும். மிக நல்ல நாள். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய். இளைய சகோதரனோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு. சிலர் வண்டி வாகனங்களில் இன்னைக்கு கவனமாக போகணும். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி ட்ரிப் போவாங்க. சில பேர் பைக் ரேஸில் போவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம்.
விபத்து, அடிபடுதல் அதெல்லாம் இன்றைக்கி காட்டுது பாருங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்மெட் போடாமல் டூ வீலரில் போகாதீங்க, சீட் பெல்ட் போடாமல் காரில் போகாதீங்க, அதிக வேகத்தை கட்டுப்படுத்துங்கள். சுய பாதுகாப்பை கன்னிராசிக்காரங்க அதிகப்படுத்திக்கிடணும். இந்த நாள் முருகப்பெருமான் வழிபாடு எல்லா வெற்றியும் தரும். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்கள் 4ஆம் இடத்துல செவ்வாய், ராசியில் சந்திரன் வரார், 12லையும் ராசியிலையும். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. சார் நான் வீடு வாங்க முடியல சார், எனக்கு பெரிய தடை இருக்குது அப்படிங்கிறவங்க, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் கல்வியில் தடை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, எங்கள் அம்மாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது சார், எப்போ சார் குணமாகும்னு நினைக்கிறவங்க, இவர்களெல்லாம் கந்த சஷ்டி கவசத்தில் வரக்கூடிய சில வரிகளை சொன்னால் பெரிய வெற்றி வரும். ரகன பவச ரிகன பவச ரிரி 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 ரி வினகவ சரகன வீரா நமோ நம நிபவ சரகன நிர நிர நிரன என்ற வரிகளை சொல்லிக் கொண்டிருந்தாலே உங்களுடைய நினைப்புகளெல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறும். திருமணத்திற்கு நல்ல வரணமையும் நல்ல நாள். விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு செவ்வாய் பகவான் உச்சமாக இருப்பது ஒரு யோகம். சித்திரை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போறார். செவ்வாய் பகவானுக்கு 3 நட்சத்திரம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். அதில் இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் போறார். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும். பழைய சொத்துக்களை விற்பார்கள். இளைய சகோதரனோடு சிலர் கருத்து மாறுபாடுகள் வரலாம். வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும். மிகச்சிறந்த வெற்றிகள் வரும் பிஸ்னஸில். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலர் வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அது கிடைக்கும். பேச்சில் அதிகாரம் இருக்கும். அரசு வேலைகள் சிலருக்கு கிடைக்கும். சகோதரரால் நன்மைகள் நடக்கும். அதிகார பதவிகள் வந்து சேரும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம். கடையை வாடகைக்கு விடுறது, வீட்டை வாடகைக்கு விடுறது, அதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவது, வருமானம் பெருகுவது நடக்கும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு தர்மத்திலும் கர்மத்திலும் சந்திரன் செல்கிறார். அவருக்கு சாரம் கொடுத்த செவ்வாய் ராசியில் இருக்கார். இன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டு தான தர்மம் செய்ய. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்னதானம் செய்ய செய்ய பாவங்கள் விலகும். எவ்வளவு பாவம் இருந்தாலும் அன்னதானம் பண்ணினா விலகும். சில பேர் எச்சு கையால் காக்கா ஓட்ட மாட்டாங்க. தினந்தோறும் வீட்டில் சமைத்த உணவை சுவாமிக்கு கொஞ்சம் படைச்சிட்டு அந்த உணவை காகத்திற்கு இடணும். இதை செய்து வந்தால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வரும். கிரகதோஷங்கள் விலகும். இந்த நாள் புதிய சொத்து வாங்குகிற யோகம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கிற யோகம் உண்டு. தனியார் துறையில் உயர் பதவிகள் கிடைக்கிற யோகம் உண்டு. பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்கள் இன்னைக்கு காலை பொழுதுல மௌனமாக இருக்கணும். பயணங்களை அவாய்ட் பண்ணணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். யாரையும் இன்னைக்கு நிந்தனை பண்ணி பேசக்கூடாது. ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்னைக்கு சாயந்தர நேரத்துக்கு பிறகு முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். முக்கியமான செயல்களை செய்யலாம். அதில் வெற்றி வரும். இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். பிஸ்னஸ் நல்ல லாபம் தரும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு காலை பொழுது அற்புதமான பொழுது. லாபத்தில் செவ்வாய். பூமி லாபம் உண்டு, சொத்து லாபம் உண்டு. மூத்த சகோதரனால் நன்மை நடக்கும். மத்தியானத்துக்கு மேல கம்னு இருக்கணும், அமைதியா இருக்கணும். யாரையும் நிந்தனம் பண்ண வேண்டாம், யாரையும் குறை சொல்ல வேண்டாம். வண்டி வாகனங்களில் கவனமாக போய்ப்போம். காலை பொழுது எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய நல்ல பொழுதாக உங்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, நாளைய பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.